வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியக்கூடிய மழை பொழிவு எப்படி இருக்கும், மேட்டூர் அணை திறப்பு எப்பொழுது என்ற கணிப்பும் வரக்கூடிய நாட்களிலே, வரக்கூடிய வாரங்களிலே, வரக்கூடிய மாதங்களிலே, ஜனவரி வரை எப்படி மழைப்பொழிவு இருக்க போகிறது என்கின்ற நீண்டகால வானிலை ஆய்வறிக்கையும் 2027 கோடை வெப்பம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இருவேறு பருவமழைகள் குறித்த நீண்டகால ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இப்போ மழைப்பொழிவு பற்றி சொல்லிட்டோம். இன்றைக்கு மழைப்பொழிவு நேற்றை விட பரப்பில் அதிகரித்திருக்கும். நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்ட தலைநகரிலேயே 7 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அதனை ஒட்டி உள்ள வடக்கு திருவாரூர் வடக்கு, காரைக்கால் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட நாச்சியார் கோவில் சுற்றுவட்டார பகுதி, திருவாரூர் மாவட்ட நன்னிலம் சுற்றுவட்டார பகுதி எல்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது. 5 சென்டிமீட்டருக்கு மேல. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதி, மதுரை போன்ற மாவட்ட பகுதிகளிலையும், சேலம், ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலையும், சேலம் மாவட்டத்திலையும், நாமக்கல் மாவட்ட ஒரு சில பகுதி, பெரம்பலூர், அரியலூர் எல்லாம் பொழிந்து, கடலூர் மாவட்ட அரியலூர், பெரம்பலூர் பொழிந்திருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பொழிய இருக்கிறது. நேற்றை விட கூடுதல் பரப்பில் பொழிய இருக்கிறது என்று ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2 நாளைக்கு மழை தீவிரம் குறைஞ்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, அதாவது 16ஆம் தேதி இரவில் இருந்து மீண்டும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இரவு நேர மழைப்பொழிவு தொடங்கும். 16ஆம் தேதி இரவில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு அதாவது ஒவ்வொரு நாளும் மாலை இரவு மழைப்பொழிவு 16 விட 17 கொஞ்சம் அதிகரிக்கும், 17 விட 18 அதிகரிக்கும். ஆனால் மீண்டும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு போல மீண்டும் அடுத்த வாரத்திலே வந்துவிடும். இப்படி மழை இருக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலின் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. இப்பொழுது ஒரு நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. இது கொல்கத்தாவிற்கு தெற்கே 60 கிலோமீட்டர் நேற்று இருந்தது. இப்பொழுது அது கடையை கடக்க தொடங்கி இருக்கிறது. மெல்ல உள்ளே நுழைந்து மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் வழியாக பாகிஸ்தான் எல்லை பகுதியை நோக்கி பயணிக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 20, 21, 22 தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு அதே இடத்துக்கு வர இருக்கிறது. கொஞ்சம் தெற்கு புறமாக ஒடிசா பகுதிக்கு வரும். இது ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக, ஜார்க்கண்ட் வழியாக, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக அதுவும் மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசா பகுதியை நோக்கி வரும். இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின்படி வெப்பசலன இடிமழை பொழிவு கொஞ்சம் வலுவாக இருக்கும். இன்றைக்கு வலுவாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரத்திலிருந்து மீண்டும் வலுப்பெறும். இன்றைய மழைப்பொழிவு நல்ல ஒரு பரப்பிலை கொடுக்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்றைக்கும் நேற்றைக்கும் கொஞ்சம் மழை இருந்துச்சு, இன்றைக்கும் மழை இருக்கும். அணைகள் நீர் இருப்பை பார்த்தீங்கன்னா கபினி அணை 19 டிஎம்சி முழு கொள்ளளவு. ஆனால் அதில் இருப்பது 18.5 டிஎம்சி இருக்கு. 1 டிஎம்சி குறைவா தான் இருக்கு. 1 டிஎம்சி என்பது 11,500 கனஅடி. 24 மணி நேரம் வந்தால் அது முழு கொள்ளளவை எட்டிவிடும். ஆகவே அணைக்கு நீரானது 8,500 கனஅடி வந்திருக்கு. ஆகவே 8,500, அதாவது திறக்கப்படாமல் 8,500 கனஅடியை தேக்கினால் 1.5 நாளே அது நிரம்பும். அதனால அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை விட சற்று கூடுதலாக 1,500 கனஅடி சற்று கூடுதலாகவே திறந்து விடப்படுகிறது. 10,000 கனஅடி கபினிலிருந்து மேட்டூரை நோக்கி திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 10,000 கனஅடி மேட்டூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹேரங்கி அணையை பொறுத்த வரைக்கும் 8.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேரங்கில 8.2 டிஎம்சி இருக்கு. கிட்டத்தட்ட முழு கொள்ளளவுல தான் இருக்கு. வரத்து 4,100. இந்த 4,100 கனஅடியை நிறுத்தினால் ஒரு 1/2 டிஎம்சிக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. இது அப்படியே நிறுத்தினால் அந்த தண்ணீர் முழு கொள்ளளவை எட்டிவிடும். 4,500 டக்குன்னு ஸ்டாப் பண்ணீங்கன்னா அணை நிரம்பிவிடும் என்பதன் காரணமாக 5,000 கனஅடி ஏரங்கில் இருந்து KRS நோக்கி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக கபினி முழு கொள்ளளவில் இருக்கிறது. வரத்தை தேக்கினால் முழுத்து வழிந்தோடும். இதனால 10,000 கனஅடி மேட்டூருக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹேரங்கி 8.5 டிஎம்சி கொள்ளளவுக்கு 8.2 டிஎம்சி இருக்கு. 4,100 கனஅடி வந்துட்டு இருக்கு. 4,100 கனஅடி நிறுத்தினால் அணை நிரம்பி வெடிந்தோடும். இதனால் 5,000 கனஅடி KRSக்கு திறந்தப்பட்டிருக்கிறது. ஹேமாவதியை பொறுத்த வரைக்கும் 37 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேமாவதியில 32 டிஎம்சி இருக்கு. அணைக்கு 3,800 தான் வருது. கொஞ்சம் உள்ளணை என்பதனால திறப்பு 500 தான். ஹேமாவதியை நிரப்பு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 37க்கு 32 டிஎம்சி இருக்கிறதுனால இன்னும் 5 டிஎம்சி கிடைச்சா ஹேமாவதி நிரம்பிடும். 5 டிஎம்சி என்பது 11,500 கனஅடி 5 நாள் வந்தா நிரம்பிடும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இப்பொழுது இல்லை என்றாலும் மிக மெல்ல இந்த 3,500 கனஅடி 3,000 கனஅடியை வைத்து 3 நாட்களுக்கு 1 டிஎம்சியும் இந்த 15-20 நாளில் முழு கொள்ளளவை ஹேமாவதி எட்டும்னு ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம். அதாவது 3 நாட்களுக்கு 1 டிஎம்சி எட்டும்.
அப்போ 5 டிஎம்சி 15 நாள்ல எட்டும்னு ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம். ஹேமாவதி 15 நாள் கழித்து முழு கொள்ளளவை ஹேமாவதி மாத இறுதிக்குள் நிரம்பும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கேஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் 49 டிஎம்சிக்கு 31 இருக்கு. இன்னும் தேவை 18 டிஎம்சி பற்றாக்குறையா இருக்கு முழு கொள்ளளவை எட்ட. ஆனா பாத்தீங்கன்னா 4900 கனடி தான் வந்துட்டு இருக்கு. எங்க இருந்து வருதுன்னா பாத்தீங்கன்னா அந்த ஹேரங்கில இருந்து வர்றதுதான். ஹேரங்கில இருந்து அந்த 5000 திறந்து விட்டுருக்காங்களா, அதுதான் அந்த கேஆர்எஸ்க்கு வருது. குடகுல மழை இல்லை, அதனால இந்த 5000 கனடி வர்றது அப்படி அது சேமிக்கப்படுகிறது. அதாவது அரை டிஎம்சி டெய்லி சேமிக்கப்படுது. இப்போ 18 டிஎம்சி நிரம்பணும்னா டெய்லி அரை டிஎம்சி கிடைச்சதுன்னா எத்தனை நாள் ஆகும்? 30 நாள் ஆகும். 30 நாளைக்கு மேல ஆகும். ஆனால் இந்த மாத இறுதியில கொஞ்சம் வலுப்பெறும் பொழுது அரை டிஎம்சி என்பது 1 டிஎம்சியாக மாறும். எப்படின்னா ஹேமாவதியிலிருந்து ஒரு அரை டிஎம்சி வரும், குடகுலேருந்து ஒரு அரை டிஎம்சி வரும். இதனால 1 டிஎம்சியை மாறி அதுவும் இந்த மாத இறுதியில கேஆர்எஸ் முழு கொள்ளளவை ஏற்றும்னு ஏற்கனவே நம்ம கணிப்புல சொல்லி இருக்கிறோம். ஆக ஹேமாவதி ஏறங்கி ரெண்டுமே இந்த மாத இறுதியில நிரம்பும். கபினி இறங்கி நிரம்பி இருக்கு. அந்த தண்ணி கபினி தண்ணி 10,000 கனடி மேட்டூருக்கு வந்துட்டு இருக்கு. ஆக இன்றைக்கு திறந்து விடப்பட்ட 10,000 கனடி கூட ஒரு 3 நாள் வரைக்கும் வரும். புரியுங்களா? அப்ப இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய மேட்டூர் தண்ணி 3 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. ஆக இன்றைக்கு 10,000 கனடி திறந்து விட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திறந்து 10,000 வந்துட்டு இருக்குன்னா இது இன்னொரு 3 நாள் கழித்து வரும். ஆகவே இன்றைக்கே மேட்டூருக்கு எவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்வரத்து நல்ல ஒரு நீர்வரத்து இருக்கு. 10,000 கனடி கிட்ட நெருக்கமா இருக்கு. அதனால இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்க தண்ணீரும் இன்றைக்கு திறக்கப்பட்ட தண்ணீரும் இன்னொரு 5 நாளைக்கு ஒரு டிஎம்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆக கிட்டத்தட்ட வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள்ள ஒரு 4 டிஎம்சி கிடைக்கும். மேட்டூர்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 டிஎம்சி இருக்கு. 94 டிஎம்சிக்கு 43 டிஎம்சி இருக்கு. அதாவது 120 அடிக்கு 80 அடிக்கு தண்ணி இருக்கு. 43 டிஎம்சில திறக்க மாட்டாங்க. 50 டிஎம்சி வந்தாதான் திறப்பாங்க. எப்போதுமே ஒரு விதி இருக்கு. 50 டிஎம்சி இருந்தால் மட்டும்தான் பாசனத்துக்கு திறப்பாங்க. 50 டிஎம்சி எப்ப எட்டும்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா 50 டிஎம்சி எப்படின்னா இந்த மாதம் 25ஆம் தேதி வாக்குல எட்டும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா தாமதம் அடையும் பட்சத்தில் 27, 28ஆம் தேதிக்குள்ள 50 டிஎம்சியை மேட்டூர் எட்டும். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 20க்குள்ள ஒரு 4 டிஎம்சி கிடைக்கும். ஆகஸ்ட் 21ல இருந்து 25க்குள்ள ஒரு 4 டிஎம்சி கிடைக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு 8 டிஎம்சி கிடைச்சா மேட்டூர் நிரம்பிடும். அந்த 8 டிஎம்சி இந்த மாத இறுதிக்குள் கிடைத்து இந்த மாத இறுதிக்குள் 25ஆம் தேதிக்கு மேல 28க்குள்ள மேட்டூர் திறக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 90 அடி எட்டும் பொழுது 50 டிஎம்சி கொள்ளளவு இருக்கும். 90 அடி எட்டிய பிறகு திறக்கப்படும். 90 அடி எட்டிய பிறகு 50 டிஎம்சி இருக்கும். அப்போ திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அது 25ஆம் தேதி வாக்கில் அமையும் என்று, 25க்கு மேல 30க்குள்ளர அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 26, 27, 28 தேதி வாக்கில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில அதுக்கு அடுத்தது செப்டம்பர் ஃபுல்லா கர்நாடகாவில் நல்ல மழை இருக்கும். கண்டிப்பாக வங்கக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகி தமிழ்நாட்டிலே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். உள் மாவட்டங்கள்ல எல்லாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்குது. உள் மாவட்ட வெப்பசலன மழையில நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. வடகடலோரம் வடவுடல் பகுதி எல்லாமே செப்டம்பர் நல்ல மழை இருக்கு. ஆந்திர பிரதேச நிகழ்வு கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக பயணிக்கும் பொழுது கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் காவிரி நீர்பிடி பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து நீர்பிடி பகுதிகளுக்கும் மழை இருக்கு. அக்டோபரை பார்த்தீங்கன்னா அபரிமிதமான மழை. நம்மளுக்கு புரியாது, என்ன சார் சொல்றாங்க அபரிமிதமான மழைங்க? ஆமா ஆமா ஆமா. இலங்கையை ஒட்டி காற்று சுழற்சி உருவாகும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாக போகுது. தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் கடலோரத்திற்கும் இலங்கைக்கும் டெல்டாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த நேரத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும். அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே அக்டோபர் மாதம் அதிக மழை இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் உட்பட இதுவரைக்கும் பிரச்சனைக்குரிய பகுதி எல்லாமே இதுவரை மழை பெய்யாத திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இந்த வருடம் அக்டோபர்ல நல்ல மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடக்கமே தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் கடலோரம், தென் உள்பகுதி, டெல்டா மற்றும் இலங்கை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி தொடக்கமே தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுதே வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலேயே அதிக மழை இருக்கு என்பதையும், வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் தொடக்கத்திலிருந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நவம்பர் அதை விட கூடுதல் மழை, டிசம்பரும் நல்ல மழை இருக்கு. ஆகவே மழை இடைவெளி நாட்கள் குறைவு, மழை நாட்கள் அதிகம், சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து பொறுத்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும். மழைப்பொழிவு நாட்கள், அறுவடை உள்ளிட்ட நாட்களுக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையெல்லாம் இருக்கு. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு மழை இருக்கு, நேற்றைக்கு மழை தான். அறுவடைக்காக அதாவது நாள் தேதி
எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரக்கூடிய சனி ஞாயிறுல அறுவடை பண்ணுங்க. இன்னைக்கு மழை இருக்கு, ஆனால் ஒதுக்கித்தான் பெய்யும். ஒருவேளை இன்னைக்கு மழை ஒதுக்கிட்டுனா இன்னைக்கு பெய்திருக்கலாமே, நம்ம ஒதுக்கிட்டு போயிட்டே அப்படின்னு நினைக்க கூடாது. ஒதுக்கி தான் பெய்யும். இன்னைக்கு பரப்பில் கூடிய மழை இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட் சொல்ல இணைந்திருக்கு. அதே போல அடுத்த ஆண்டு ஜனவரி வரைக்குமே வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய கோடை காலம் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. அதற்காக வடகிழக்கு பருவமழை நீரை சேமிக்க வேண்டும். தானாகவே சேமிப்படையும். நீங்க உடைப்படுத்தி இருப்பதும் போய்விடாமல் பண்ணைக்குட்டைகள் கரைகளை வலுப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். அதனால உடைப்படுத்துதுன்னா தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீரும் ஓடிப்படும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், காணாவே மழை பொழிவு அதிகமா இருக்கிறதுனால தேங்கும் பொழுது தேக்கி வைக்க கரைகளை பலப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய அறிக்கையாக இப்பொழுதைக்கு இருக்கிறது. வடகிழக்கு அதே போல அடுத்த ஆண்டு ஒரு 2 மாதம் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும், கவலைப்படாதீங்க. அது முடிஞ்ச உடனே இந்த பீதி ஏற்படுத்தக்கூடிய, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த எல்னினோ வார்த்தை என்பது அடுத்த ஆண்டு மே மாதத்தோட விலகி போயிடும். ஜூன்ல இருந்து லானினா பகுதிக்கு திரும்ப தொடங்கினோம். கண்டிப்பா அடுத்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை அச்சம் பீதி இல்லாமல் நிம்மதியாக எல்லோரும் ஒரே கருத்துடன் இந்த அடுத்த 2027 பருவமழை அமையும் என்ற வார்த்தைகள் வரும். ஆகவே இப்பொழுது ஒரு பக்கம் நாம் மட்டும்தான் மழை வரும்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அச்சம் பீதியா இருக்கு. அடுத்த வருடம் எல்லோருமே மழை பெய்யும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அந்த அச்சம் பீதியும் இல்லாத பருவமழை 2027 அமையும் என்பதையும், கோடை மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதையும், வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதிகம் என்பதையும், ஆகவே மழைநீரை சேகரிக்க வேண்டும், பண்ணை குட்டைகளை அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், கரைகளை பலப்படுத்த வேண்டும், வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.